அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4உடைய 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நம்ம முன்னரே சொன்னபடி எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஜேடிஓ கவுன்சிலிங் தான் அடுத்து வரும்னு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி குரூப் 4உடைய கவுன்சிலிங் 2க்கான ஏற்பாடுகளும் ஜேடிஓ கவுன்சிலிங் ஏற்பாடுகளும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு குரூப் 4 கவுன்சிலிங் தான் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சனால 2ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் வேக்கண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு தான் அடுத்தது ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இப்போ 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்த குரூப் 4க்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா இந்த அறிவிக்கை வெளியானது எப்போ அப்படின்னா 30/3 அதாவது போன வருஷம் மார்ச் மாதம் வெளியிட்டாங்க 30ஆம் தேதி. அப்போ எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 24/7 அதாவது போன வருஷம் ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. ரிசல்ட் எப்போ விட்டாங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் ஆரம்பித்தாங்க. அந்த கவுன்சிலிங்கில் சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு 14/9/23 அன்னைக்கு அந்த லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா 14/8/2023 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வச்சாங்க. 11/7/2023 விஓஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஸ்டோர் கீப்பர் இவங்களுக்கான இது வெளியிட்டாங்க. அவங்களுக்கு உண்ட அந்த சிவி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. எல்லாத்துக்குமே கவுன்சிலிங்கில் அந்த சிவி லிஸ்ட் வெளியிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய விஓஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 நம்மளுடைய ப்ரீவியஸாக பேசணும் அப்படின்னா 20/7 10/8 வரைக்கும் நடந்துச்சு கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, பில் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் இந்த 5 பதவிகளுக்கு இந்த வருஷம் ஜூலை மாதம் இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு. அது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 21 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் கவுன்சிலிங் போச்சு. அது பிறகு பார்த்திங்க அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு 21 செப்டம்பரில் ஆரம்பித்து 26 செப்டம்பரை முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் கவுன்சிலிங் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 140 கிட்ட வேக்கண்ட் இருக்குது. 140க்கு இடையில் உள்ள வேக்கண்ட்டுக்கான கவுன்சிலிங் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதான் போட்டிருக்காங்க. தொகுதி 4 குரூப் 4 பணிகளில் அடங்கிய ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஸ்டோர் கீப்பர் மற்றும் தட்டச்சர் போன்ற டைப்பிஸ்ட் பதவிகளுக்கான 2ஆம் கட்ட சிவி மற்றும் கலந்தாய்வு எப்போ நடக்குதுன்னா 3/1 நடக்குது. ஸோ 3/1 அன்றைக்கி நடக்குது. எங்கே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில். ஸோ அதில் யாரெல்லாம் அவங்க அந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்களோ அவங்க நீங்கள் அன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுடைய மதிப்பெண், அவங்களுடைய ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு ரூல்ஸு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய தற்காலிக லிஸ்ட்டு நெட்டில் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கான இந்த யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான போஸ்டல் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. எஸ்எம்எஸ், இமெயில் மட்டும்தான் அனுப்புவாங்க. அது யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க என்னைக்கு வரணும், என்ன டைமிங்க்கு வரணும், எங்கே வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அழைப்பு கடிதத்தை டிஎன்பிஎஸ்சியில் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இன்னும் விடலை, அதான் இனிமேல் விடுவாங்க. ஸோ அதனால் இதுதான் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்மளுடைய இந்த குரூப் 4உடைய 2ஆம் கட்ட கவுன்சிலிங்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல முறையாக போய் அட்டன் பண்ணுங்கள். ஒன்றும் இது ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா கவுன்சிலிங் கூப்பிட்ற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கிடைக்கலன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்த கட்ட இப்போ குரூப் 4 எக்ஸாம் திரும்ப வரத்தான் போகுது. இந்த வருஷம் ஜனவரி மாதம், அது நெக்ஸ்ட் இயர் இந்த அடுத்த மாதம்.
ஆனால் ஒரு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் பண்ணாத போஸ்டிங்கை கவுன்சிலிங் 2ல் வைப்பாங்க. கவுன்சிலிங் 2லையும் ஃபில்லப் ஆகாத வேக்கண்ட்டை கவுன்சிலிங் 3ல் வைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி கவுன்சிலிங் 2லே மேக்ஸிமம் ஃபில்லப் ஆயிரும். அதனால் இந்த கவுன்சிலிங் 2ல் போய் போஸ்டிங் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து இந்த உங்களுக்கு உள்ள வேக்கண்ட்டில் இது நல்ல வேக்கண்ட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. ஏதாவது இது சம்மந்தமாக அப்படியே விட்டாங்கன்னா நான் ப்ராப்பராக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.